Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. இந்த மாதம் நீ கஷ்டப்படுகிற 2 மாசத்துக்கு முன்னால ஆண்டவர் உனக்கு செஞ்சது ஏராளமான நன்மைகள் தானே. இன்றைக்கு சிலர் உனக்கு எதிரியாக இருக்கலாம். அன்னைக்கு கொஞ்சம் குழாவி எல்லாம் நீ இருந்தில்ல ஒரு காலத்துல, அதை நினைச்சு இன்றைக்கு யாருக்கு நன்றி செலுத்து? தேவனுக்கு நன்றி செலுத்து. ஆலயத்துக்கு வந்தா கூட வரும்போது யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு வாங்க. சர்ச்சுக்கு தானே போறோன்னு மெத்தனமா வராதிங்க. சாத்தான் எந்த வழியிலும் எங்கேயும் கிரியை செய்ய ரெடியா இருக்கிறா, ஆனா இயேசுவோ வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீ நினைக்கிற மாதிரி செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு உனக்கு பணத்தையோ காசையோ படகையோ நிரப்பவே மாட்டார். எழுதி வச்சுக்கிடுங்க. யாருடைய டைமிங்ல போய் ஃபிட் ஆகணும்? கை வைத்து ஒப்பு கொடுத்தா சொல்லுங்க, உம்முடைய டைமிங்ல நான் ஃபிட் ஆகணும். நான் சொல்றேன், ஊழியக்காரனாகி எங்களுக்கு ஊழியம் செஞ்சு விசிட் பண்ணி எல்லாம் பண்றதை விட எங்களுக்கு அதிகமாக முக்கியம் ஜெபந்தான். ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்துருக்கணும். காலையில் போய் பகலில் உட்காந்துருக்கணும். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும். இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். பாஸ்டர்ஸ் கூட வண்டி எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் பாஸ்டர்லாம் அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வரமாட்டார், தெரியுமில்ல? இந்த ஊர் சுற்றுறது, விசுவாசிகளை போய் பார்க்கறது, தேவையான நேரத்தில் பார்க்க வேண்டியது. ஆனால் அவங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு என்ன தேவைன்னா, அவங்க யார் கூட இருக்கணும்? இதுதான் உங்கள் லைஃப்பில் வேலையை விட யாருக்கு முக்கியத்தை கொடுக்கணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு வேலை பிரச்சனை அப்படின்னா சர்ச்சை தூக்கி போட்டுருவோம், ஆராதனையை தூக்கி போட்டுருவோம். கேட்டால் வேலை பாஸ்டர், முடியல பாஸ்டர், வரல பாஸ்டர். சரி போ, முடியாமலே போ, அவ்வளோதான். இன்றைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க, தேவனுடைய நேரத்தில் யார் ஃபிட் ஆகிறாங்களோ அவங்களை மில்லியனரா மாத்துறது கர்த்தர். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துங்க. If you fit into the timing of God, He will make you a millionaire. Yes. கடை வச்சிருந்தீங்கன்னா 10 மணி ஜபத்துக்கு கடையை மூடிப்பார். எவன் வந்தாலும் சரி வராட்டியும் சரி. ஞாயிற்றுக்கிழமை கடையை க்ளோஸ் பண்ணி பார், வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு கடையை க்ளோஸ் பண்ணி பாரு. ஆனா ஜபத்துக்கு வரணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஊர் சுத்தக்கூடாது. God is wondering how gay I gave my life. I gave my last blood, last shed, last drop of blood. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஆண்டவரை செகண்டரியாக வச்சதுனால தான் படகு காலியாக கிடக்குது. உள்ளே ஒன்றும் இல்லை, மீன் செத்து போச்சு இருந்தால் கூட. இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டோடைய டைமிங்கில் வந்தால் நீ ஆச்சரியப்படலாம். நான் வேலைக்கே சரியாக போகல, ஜெபம் தான் போனேன், ஊழியத்துக்கு தான் போனேன், ஆனால் எனக்கு இன்கம் நல்லா வந்திருக்குது, ப்ரமோஷன் வந்திருக்குது. இதுதான் ஏன் சாட்சி? வைத்தறிச்சலாக இருக்குதா? இதுதான் வசனம், இதுதான் வார்த்தை, இதுபடி தான் நடக்க போகுதுங்க. இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன தலை கீழே நின்னாலும் ஓம்படி கர்த்தர் செய்யவே மாட்டார். எழுதி வச்சுக்கோ. கர்த்தர் படி தான் வரணும். இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டா பொன்சேம் பொண்டாட்டி கதை தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்னதான் பிள்ளைய செல்லமாக வளர்த்து என்னத்தை பண்ணி புருஷனை கொடுத்தா, அவள் கடைசியில் புருஷன் வழிக்கு தான் போய் ஆகணும். அவன் எந்த கலர் தோட்டத்தில் போனாலும் அங்கே தான் போய் இருக்கணும். இதுதான் லைஃப். இதில் எதிர்த்து வரும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனை. இதே மாதிரி தான் கர்த்தரை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் கூடயே இருக்கணும். அவரே நேசிச்சா உன்னை மில்லியனராக மாற்ற அவரால் தான் முடியும். புரிந்தவர்களை கையை நல்லா வைத்து, ஆண்டவரே இன்று காலை உம்முடைய டைமிங்கில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நேரத்திற்குள் எங்களுக்கு வருவதற்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனத்தை சுட்டி காமிக்கிறேன். காட்ஸ் டைமிங் 1 சாமுவேல் 12:6 அங்கே ஒரு இது இருக்குது. அறுவடை காலத்தில் மழை வராது. அறுவடை காலத்தில் என்ன வராது? இஸ்ரவேல் ஜனங்கள் கோதுமை அறுவடை செய்யும் போது மழை வராது. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் போய் ஜெபம் பண்ண போறேன், நீங்க நினைச்சிட்டீங்க அறுவடை காலத்தில் என்ன வராது? மழை வராது. ஆனா என்ன வரப்போகுது? இப்போ வாசிங்க. 1 சாமுவேல் 12:16-17. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக
செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால். 17 வசிங்க. கோதுமை அறுவடை நாளில் என்ன வராது? மழை வராது. அதான் அவங்களுடைய பிரின்சிபல். ஆனா சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது தினமே கர்த்தர் உடனே, நல்ல கவனிங்க, உடனே அறுவடை நாள்ல என்ன வராது? இந்த யூதர்களுக்கெல்லாம் ரொம்ப மெத்தனம், அறுவடைனா மழைலாம் வராது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு இருப்பான். உடனே சாமுவேல் அன்னைக்கு இந்த யூதர்கள் ஏதோ ஒரு காரியத்துல தேவன் கீழ்ப்படியாம இருக்கிற நேரத்துல ஆண்டோடைய டைமிங் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு, நான் ஜெபம் பண்றேன், என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. அப்படின்னா ஆண்டோடைய வேளை என்பது வித்தியாசமானது. காட்ஸ் டைமிங் இஸ் சம்திங் டிஃபரண்ட். ஆகவே தேவனுடைய நேரம், தேவனுடைய வேளை, கொஞ்சம் கவனிங்க, தேவனுடைய நேரமானாலும் இடத்தை மாற்ற மாட்டார், எதையும் மாற்ற மாட்டார். இருக்கிற இடத்துல டைமிங் மட்டும்தான் மாறும். இது வரைக்கும் புரியுதா? இங்கே நைட்டு போய் முடிக்கிற மீன் பகலில் பிடிக்கிறான். ஆனால் சேம் போட், சேம் பிளேஸ், சேம் சீ, சேம் நட், சேம் பீப்புள். சொல்லுங்க, அதே இடம், அதே படகு, அதே மனுஷர், அதே வேலை. எது மட்டும்தான் மாறி இருக்கு? புரிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்க. நீ அதுக்காக நீ எதையும் மாற்றிக்க, வீட்டை மாற்றி, உன்னை மாற்றி, வேலையை மாற்றி, இந்த வேலையில் சரியில்லை, இந்த வீட்டில் பிசாசு இருக்க விட்டுட்டு, இந்த கதையெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். ஆனால் என்ன மட்டும்தான் மாறும்? நேரம். ஃபிட் ஆகிறவங்கள கைவிதி சீக்கிரம் சொல்லுங்க, உம்முடைய நேரத்தில் நான் ஃபிட்டாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய நேரத்துக்குள்ளே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதுதான் உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஓன் டைமிங் என்னுடைய டைமிங் அல்ல. நம்மெல்லாம் பரீட்சை எழுதிட்டு வந்த உடனே பாஸ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு வரணும்னு பார்ப்போம். ஆண்டர் அப்படி இல்லை. 12 முறை நீ ஃபெயில் ஆன பிற்பாடு 13வது முறை உன்னை ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக நிறுத்தி பார்க்கறது அவருடைய அழகு. இல்லாதவைகளை கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல செய்கிறது அவருடைய வேலை. முடியாதவனை முடிய வைக்கிறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 99%, நானும் 40% ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். செக்குலர் உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்து மண்டையை உடச்சி கண்ணெல்லாம் உள்ளே போய் ப்ரைஸ் வாங்குவான், சிஎம்ட்டு வாங்குவான், அங்கெல்லாம் வாங்குவேன், எல்லாம் வாங்குவேன். நம்ம பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு நல்லா சண்டே ஸ்கூல்லாம் போயிட்டு பாட்டு பாடிட்டு, அவன் ஃபெயில் ஆனாலும் என்ன ஆனாலும் அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா வேலையில் பார்த்தா நம்ம விசுவாசி தான் ஜாபில் உட்காந்துருப்பான். அவன் ஜாப்லெஸ்ஸாக இருப்பான். இது யார் செய்கிற வேலைங்க? உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ, அக்செப்ட் பண்ணுறியோ பண்ணலையோ, இதுதான் உண்மை. யாருடைய வேலையில் ஃபிட் ஆகணும்? எல்லா கைவித்தி ஆமைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, மீன் பிடிக்கணும் ராத்திரி தான் போகணும், ஆனால் இவர் பகலில் பிடிக்க சொல்கிறார். எந்த படகுல இல்லைன்னா அந்த படகையை போட்டு உட்கார்றார். அப்போ எந்த வலையில் மீன் கிடைக்கலையோ அந்த வலையிலையும் மீனை பிடிக்க வைக்கிறார். அப்படின்னா இப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்களா, ஆச்சரியப்பட மாட்டாங்களா? இப்போ இந்த 4ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிப்போம். 38ஆம் வசனமா ஆண்ட எல்லாரும் 9ஆம் வசனம். எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் 5:9 திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் என்ன உண்டாயிடுச்சு? இதைத்தான் 5:26 வாசித்தோம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு 5:26 வாசிப்போம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்ல, அவர்கள் என்ன நிறைந்தவர்களானார்கள்? பயம் நிறைந்தவர்களாக மாறி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிசாசு ஓடுகிற, ஜபாலயத்தில் அசித்தாபி ஓடுகிற, ஊர் பிசாசு ஓடுகிற, பல ஆண்டு பசஸ்டாக இருந்தவன் விடுதலை ஆகிற இந்த அதிசயத்தில் அவங்க பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எதை காணுகிறோம்? அதிசயமானவைகளை. படகெல்லாம் கொண்டு கரையில் நிறுத்திட்டு வலையெல்லாம் கழுவி எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு எல்லாம் ஏற கட்டின பிற்பாடு ஆண்டவர் மறுபடி ப்ரொசீட் பண்ணுறார். ஆமென். உங்களுக்கு சிலதெல்லாம் முடியாதுன்னு எல்லாம் முடித்து தள்ளி வச்சுட்டு இனி அவ்வளோதான் சொன்ன பிற்பாடு அங்கே யார் ஆரம்பிக்கிறா? தேவனுடைய வேலையில் ஒப்பு கொடுக்கிற மட்டும் கரங்களை வைத்து பிரமிப்பு வேணும்னா யாருடைய டைமிங்? If you want to have wonder in your life, if you want to enjoy the miracles of God in your life, அது யாருடைய நேரத்தில் நாம் ஃபிட் ஆகணும்? தேவனுடைய வேளையில் நாம் ஃபிட் ஆகும்போது அது என்னவாக இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். 3வது ஆச்சரியம் நாம் இங்கே பார்க்கிறோம்.
மூன்றாவது அங்க என்ன அவங்க வாழ்க்கையில அந்த லூக்கா சுவிசேஷத்துல தொடர்ந்து ஆச்சரியத்தை நாம பார்த்துக்கிட்டே வரோம். 8:25 வாசிப்போம். அங்க 8:25 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் இல்ல வாங்க வாசி. அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு என்ன செய்தார்களாம்? ஆச்சரியப்பட்டு யாரோ கஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார். எல்லாத்துக்கும் என்ன செய்யறாரு? அவரு கட்டளையிடுகிறார். ஆமா, இங்கே அவர்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, காற்றுக்கும் கடலுக்கு என்ன செய்யறாரு? கட்டளையிடுகிறார். ஜீசஸ் calms the storm. They were wondering. இது வரைக்கும் யாரும் வாயத்தினால காத்து நிறுத்துறதெல்லாம் கிடையாது, யாரும் நிறுத்த முடியாது. ஆனா இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில 22வது வசனத்துல அக்கறைக்கு போவோம் மாறுங்கள் என்று சொன்னது இயேசுதான். Jesus himself only said, let us go to the other side. அக்கறைக்கு போவோம் என்று சொன்னது இயேசுதான். ஆனா போற வழியில என்ன வருது? புயல் வருது. அந்த புயல் வருகிற நேரத்தில் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தாராம்? 23வது வசனம், படகு ஓடுகையில் அவரோ நித்திரையாயிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கவனியுங்கள், 3 காரியங்களை குறித்து இவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஒன்று, அக்கறைக்கு போவோன்னு ஜீசஸ் தான் சொன்னாரு. ஆனா ஜீசஸ் கூட வரும்போது என்ன வருது? புயல் வருது. ஜீசஸ் கூட வரும்போது என்ன வரும்? புயல் வரும். அப்படி வந்தா யார் அதை பார்த்துக்கிடுவா? தேவனே அதை சரி செய்வார். ஹல்லேலூயா. தேவன் உனக்கு வேலை கொடுத்தா பிரச்சனையில் அவரே பார்த்துக்கிடுவார். தேவன் உன் குடும்பத்தை ஏற்படுத்தினா அவரே அதை பார்த்துக்கிடுவார். ஆண்டவர் சொல்லி சொல்லி நாம செஞ்சா he will take care of everything. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி தான் கரைக்கு போறாங்க, ஆனா புயல் வருது. தலத்துல தேவன் சொல்லி போனாலும் புயல் வரும். ஏனென்றால் யாருடைய வல்லமையை நாம் பார்ப்பதற்காக. ஆமா. இரண்டாவது, அங்கே இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன புயல்னாலும் அமைதியாக தூங்குவதற்கு ஒரு கிருபை வேணும் இல்லை? சிலருக்கெல்லாம் பிரச்சனை வந்துட்டுனா நைட் தூக்கம் வராது, டெலகிராம் வந்தால் தூக்கம் வராது, ஏதாவது பிரச்சனைனா தூக்கம் வராது. ஆனால் இயேசு காண்பிக்கிறார், என்ன புயல்னாலும் தூங்க வேண்டியது என்ன செஞ்சிரு? கை வைத்து எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரே இங்கே தூங்கிடாதீங்க, வீட்டில் போய் தூங்கணும். ஆனால் இயேசு அந்த ஸ்டாம்லையும் தூங்கி காமிச்சார், புயல்லையும் என்ன செய்ய முடியும்? தூங்க முடியும். அப்போ பிரச்சனை நேரத்திலும் நாம் அமைதியாக இருந்து அதை தாங்க முடியும் என்பதை இயேசு காண்பிக்கிறார். மூன்றாவது, அங்கே காற்றையும் கடல் என்ன செஞ்சாரு? அதற்றின பொழுது உடனே நின்று போய் 24வது வசனம் கடைசி வரியில, உடனே அவைகள் நின்று போய் என்ன உண்டானது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, உடனே நின்று போனது. இதெல்லாம் பார்த்த உடனே அவர்கள் எல்லாரும் பயந்து, இப்ப 25 வசனம் வாசிங்க, அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் எல்லாத்துக்கும் கட்டளையிடுகிறாரே. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லா கைவிதி. எத்தனை பேருக்கு அந்த ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில் ஏற்கனவே செஞ்சிருப்பாரு. இனி நடக்க போகிற ஆச்சரியமான காரியங்களுக்காக எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. டாக்டர் சொல்லியிருப்பாங்க இப்படி தான் ஆகணும், ஆனால் ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். ஆண்டவருடைய டைமிங் எல்லாம் மாறிடும், தேவனுடைய வேலையெல்லாம் மாறிடும். பள்ளிக்கூடத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அலுவலகத்தில் அவங்க சொல்லிடுவாங்க நீ இப்படி தான் ஆயிடுவே அப்படின்னு, அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அது இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவருடைய நேரத்தில் காரியங்களை சரியாய் செய்கிறார். ஆமென். ஆச்சரியமான காரியங்களை காண்போம் என்று சொல்லுகிற அத்தனை பேர் கரங்களை வைத்து அல்லேலூயா நல்ல சத்தத்தை வைத்து சொல்லுங்க, ஆச்சரியமான காரியங்களை நாங்கள் காண்போம். சொல்லுங்க, பிசாசு ஓடி அழிகிற அந்த ஆச்சரியத்தை நாங்கள் பார்ப்போம். எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறதை நாங்கள் பார்ப்போம். படகு காலியானாலும் அந்த படகு நிரம்புகிறதை பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த படகு அற்புதம் நடந்த உடனே அதில் இருக்கிற பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த வசனத்தில் அதை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு நான் உள்ள போகிறேன். மீனெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்த உடனே பேதுரு அதை விட்டுட்டு யார் பின்னால் போயிட்டாரா? 16ஆம் வசனம் வாசிங்க, லூக்கா 5:11. கொஞ்சம் கவனிங்க. சிலருக்கு பணம் வந்து காசு வந்த உடனே பணத்தை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, பணத்தை எண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேலையே பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? அற்புதம் நடந்த உடனே அப்படின்னா அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்திட்டு எல்லாவற்றையும் விட்டு, எப்படி எல்லாவற்றையும் விட்டு, ஆண்டவர் எவ்வளோ நம்மளை பிளஸ் பண்ணாலும் மறுபடியும் சர்ச்சு தான், மறுபடியும் ஆராதனை தான், மறுபடியும் ஜபந்தான். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை தேவனை நீ கனப்படுத்தாமல் போகிறதுனாலையும் தேவனுடைய ஆராதனை நீ மதியாமல் போகிறதுனாலையும் தான்
உன் படகு எம்டியாக கொண்டு நிறுத்தி வச்சிருக்க, வலை அலசி வச்சிருக்கிற. ஆனால் ஆண்டவருடைய டைமிங்கில் நீ போயிட்டே இருந்தீன்னா உன் படகு ஒரு நாளும் குறையாது. அப்படி படகு நிறைஞ்சாலும் அதையும் விட்டுட்டு யார் பின்னால் தான் போகணும்? இது வரைக்கும் ஒப்பு கொடுக்குறவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமானது, ஆனால் இதுதான் முக்கியம், இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற முக்கியமானதை தான் கேட்கிறார், ப்ரெஷியஸ் தான் கேட்பார், இம்பார்ட்டன்ட் டைமை கேட்பார், இம்பார்ட்டண்டாக அவன்கிட்ட இருக்கிறத கேட்பார். ஆபிரகாம்கிட்ட அவன் மகனையே கேட்டார், அவன் தான் ரொம்ப ப்ரெஷியஸ், அவனுக்கு அவனை தான் கேட்டார். ஆனால் திரும்பி கொடுத்துட்டார். நம்ம ஆண்டவர் நம்மளை செக் பண்ணுவார், நீ உண்மையாக யாரை நேசிக்கிறியா தேவனே அப்படின்றத தேவன் கவனிக்க விரும்புகிறார். ஆகினால இதை இப்போ மறுபடியும் 5:26 வாசித்தால் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு யாரை மகிமைப்படுத்தினார்கள்? தேவனை மகிமைப்படுத்தி. ஆமா, எல்லாரும் சொன்னார்கள், அதிசயமான காரியங்களை கண்டோம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் அவங்க என்னென்ன அதிசயமானவங்களை பார்த்தாங்கன்னு கைவிதி தோத்திரம் பண்ணுங்க. பிசாசு ஓடினதெல்லாம் யார் பார்த்தாங்க? காலியான படகு நிரம்பினதை யார் பார்த்தாங்க? அது மாதிரி பயங்கரமான அலை படகுல போகும்போது அந்த ஸ்ட்ராம் எல்லாம் நிற்கிறத பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்துறவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆச்சரியம். இங்கே எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை ஏற்கனவே செஞ்சிருக்காரா இல்லையா? இன்னும் அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறார். இந்த வருஷத்தில் நடக்க போகிற ஆச்சரியமான காரியங்களை பாருங்க. இந்த வருஷம் தேவன் உன் குடும்பத்தில் செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்களை பார். உன் பிள்ளைகளுக்கு செய்ய போகிற காரியம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் யாருடைய நேரத்தில் தான் நடக்கும்? காட்ஸ் டைமிங். எத்தனை பேர் புரிந்தவங்களா ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். ஒப்பு கொடுக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய நேரத்தில் அற்புதம் நடக்கட்டுமா? தேவனுடைய நேரத்தில் அதிசயம் கத்த செய்யலாமா? தேவனுடைய நேரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் நம்மை போட்டு ஃபுல் ஆசீர்வதிச்சு மில்லியனா மாத்தினாலும் சர்ச்சுக்கு வர ரெடியா? ஆராதனைக்கு வர ரெடியா? இப்ப அல்லேலூயா போட முடியாது. ரொம்ப இல்ல, கடையெல்லாம் விட்டுட்டு வர சொல்றாரு, பணத்தெல்லாம் விட்டுட்டு வர சொல்றாரு, கம்பெனியெல்லாம் ஓடிட்டுலாம் வர, அப்படிதான் வர சொல்லுவார், அப்படிதான் வர சொல்லுவார். ஆண்டவரே வித்தியாசமானவர். எல்லாவற்றிலுமே அவர் வாழ்க்கையே வித்தியாசம், அவருடைய ஸ்டைலே வித்தியாசம். புரிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளவர்களைப் போல இயேசு கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதர்களைப் போல அவர் கிடையாது. எல்லாவற்றிலும் அவர் வித்தியாசமானவர். கைவெட்டி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ அது 8ஆம் அதிகாரத்தில் 56ஆம் வசனம். இங்கே ஒரு குடும்பத்தினர் ஆச்சரியப்படுகிறார்கள். அவள் தாயும் தகப்பனும் ஆச்சரியப்பட்டார்கள். போதும், அவள் தாயும் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா. அவள் தாயும் தகப்பனும் என்ன பட்டார்கள்? யார் இந்த ஃபேமிலி அப்படின்னா அங்க 41ஆம் வசனத்துல ஆரம்பமாகுது. யார் அவர்னா? ஜெபாலய தலைவனாகிய ஜைரஸ். ஏற்கனவே இதை உங்களோடு பேசியிருக்கிறேன், ஆகவே ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிட்டு போறேன். ஜைரஸ் எவீரு என்ற இந்த மனுஷன், இவன் ஜெபாலய தலைவன். ஆனால் இவன் வீட்டில் 12 வயதுள்ள ஒரு பிள்ளை என்ன அவஸ்தையா இருக்கிறார்? மரண அவஸ்தையா. இப்ப வியாதியெல்லாம் எத்தனை வயசுல வரணும், எத்தனை வயசுல போகணும்லாம் கிடையாது இன்னைக்கு. இப்ப சிலருக்கெல்லாம் வர்ற வியாதியெல்லாம் பாருங்க, வயசு இதெல்லாம் கிடையாது. ஆனா ஆண்டவர் இதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். 41ல் 12 வயது உள்ள பெண். 43வது வசனத்தில் வாசிங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்பொழுது 12 வருஷம் பெரும்பாடுள்ள. சரி, போகட்டும். அப்போ இந்த ஜைரஸ் ஃபேமிலி 12 வயது குழந்தை என்ன அவஸ்தையாக இருக்கிறாளா? உடனே ஆண்டவர் இயேசு புறப்பட்டு போறார். ஆனா போகிற வழியில் தான் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சந்திக்கிறாள். அவளுக்கும் இயேசுவின் வல்லமை புறப்பட்டது. மறுபடி அதை தாண்டி புறப்பட்டு போகும்போது 49வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலை தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து என்ன செஞ்சு போயிட்டா? மரித்து போனாள். நம்மள என்ன சொல்லுவோம்? ஜீசஸ் டிலே பண்ணதுனால பிள்ளை என்ன செஞ்சு போயிட்டா? ஆமா, பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், வராமல் போயிட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவோம். இப்படிதான் சொல்லுவோம் நம்ம. இது நேச்சுரல் இல்ல. ஆனா இயேசு தொடர்ந்து அந்த வீட்டுக்கு போனார். இயேசு தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போனார். இயேசு அங்க தொடர்ந்து அந்த வீட்டுக்கு போகும்போது 53வது வசனம், அவள் மரித்து போனார் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க எல்லாம் அறிந்திருந்தார்கள். ஆனா இயேசு உள்ள போறதை பார்த்து என்ன செஞ்சாங்க? எல்லாரும் நகைத்தார்கள். அந்த சிரிச்சவனெல்லாம் வெளியே போக சொன்னார். 54வது வசனம், எல்லாரையும் வெளியே போக பண்ணி அந்த மரித்த பெண்ணை
பிள்ளையே எழுந்திரு எழுந்திரு என்றார். அவள் உயிரோடு எழும்பினாள். இவ்வளவு வாசித்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரலையா? உங்களுக்கு இப்படி அற்புதம் செஞ்சதெல்லாம் வாசித்து வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஆச்சரியம் வரக்கூடாதா? முதல்ல ஆண்டவர் செஞ்சதை பைபிளில் வாசிக்கும் போது ஆச்சரியம் வந்தாதா? உன் லைஃப்ல ஆச்சரியமானதை நீ பார்க்க முடியும். மற்றவங்களுக்கு செய்கிற காரியத்தை நீ நினைச்சு ஆச்சரியப்படணும். தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களை நினைச்சு you must wonder, then you can also enjoy the wonders of God. இங்க கவனிங்க, இவன் விடாம இயேசு இந்த வீட்டுக்கு போய் அற்புதம் செய்கிறார். ஆனா 7ஆம் அதிகாரத்துல ஒருவன் வீட்டுக்கு இயேசு வர்றேன்னாரு. அவன் சொல்றான், நீர் வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. 7:2 அங்கேயும் ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு சரி. 6ஆம் வசனம், இயேசு அவருடனே கூட எங்க போனாரு? கவனிங்க, எல்லாரும் வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு சமீபமான போது அப்படின்னு இருக்கு. உடனே கடைசி வரி அவன் சொல்றான், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீங்க என்ன டைப் ஆஃப் பீப்புளா நீங்க இருக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? அவருடைய வீட்டுக்கு அவரை வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா நாம இருக்கோமா? அதுவும் ஆண்டவருடைய டைமிங் தான். ஆண்டவர் வருகிற நேரம், சந்திக்கிற நேரம் அன்டைமிங்கா இருக்கும். உயிரோட இருக்கும்போது வந்தாலாவது சுகமாக்கி இருப்பாரு. செத்து போயிட்ட பிற்பாடு அவர் ஏன் வரணும்? இப்படி சொல்வதற்கு நமக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை. படைத்தவர், உருவாக்கினவர், வல்லமுள்ளவர், எதையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி நம்புகிறவர்கள் கரங்களை வைத்து ஆமென் என்று சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வீடுகளில் தடை செய்யாமல் இல்லை, தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வீடுகளை என்ன செய்யணும்? தடை செய்யாம இருக்கணும். இயேசு ஒரு வீட்டுக்கு போனால் ஒருத்தி போய் காப்பி போட போயிட்டா, ஒருத்தி மட்டும் உட்கார்ந்துருந்தான். இன்னைக்கு நம்மளும் வீட்டுக்கு போனால் சில வீடுகளில் காப்பி போட போயிடுவாங்க. அதுக்கு we don't come there for your coffee இல்லை. ஊழியக்காரங்க கூட வந்தால் கொஞ்ச நேரம் உங்களோட இருக்கணும், பேசணும், ஜெபிக்கணும்னு தான் விரும்புவாங்க. உங்கள் சாப்பாடு காஃபியெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அதை விட பிரசன்னம் ரொம்ப முக்கியம். கவனியுங்கள், கவனிக்கும்படி கேட்கிறேன். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்கள் வந்தால் உட்கார்ந்து அவங்களோட கான்வர்ஸ் பண்ணணும், பேசணும், ஜெபம் பண்ணணும். வீட்லேயும் ஆண்டவர் நம்ம கூட பேசுறதை கேட்கணும். இயேசு வீட்டில் பண்ண பிரசங்கங்கள் தான் ஏராளம். குட்டி இடத்துல பண்ண பிரசங்கம் ஏராளம். படகுல உட்காந்து பண்ண பிரசங்கம், அங்கே மாத்தாள் வீட்டில் உட்காந்து பண்ண பிரசங்கம். அங்கே யாருடைய வார்த்தை வருகிறது? உங்கள் வீட்டில் ஜெபம் அப்படின்னு வந்தாலே அங்கே யாருடைய வார்த்தை வருது? அந்த வார்த்தை தான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது. அப்படிதானே? இதெல்லாம் மிக முக்கியம். உங்கள் வீடுகளில் தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும்னா ஜெபத்துக்கு பாஸ்டர் கொண்டு உட்கார நீங்க பாட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு கிடக்கூடாது. ஊழியக்காரங்க நீ பாட்டு ஜெபம் நாங்கன்னா போயிட்டு வர, இதுக்காக அவங்க வரல. உன்னோடு இருக்கவும், உன்னை பார்க்கவும், உன்னோடு பேசவும், உனக்கு யாருடைய வார்த்தை சொல்லவும். நான் அந்த வீடுகளை சந்திக்க நான் சிஸ்டர்லாம் பிளான் பண்ணி போனால் உட்காந்து நான் மெடிடேட் பண்ணிட்டு தான் போகிறேன். என் பைபிளில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில வீட்டு பேர் என் பைபிளில் இருக்கும். இந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போகும்போது தேவன் பேசுகிறாருன்னு. ஆண்டவரில் நம்ம வீட்டுக்கு அடிக்கடியும் வரமாட்டார். ஒரு தடவை வந்தாலே பெரிய அற்புதம் நடந்துடும். ஒரு தடவை அவர் டச் பண்ணாலே நம்ம வீடு எல்லாமே மாறிடும். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? கைவைத்தி அவருடைய டைமிங்க்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் கைவைத்தி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் கை அசைச்சு சொல்லுங்க, உம்முடைய டைமிங். அந்த ஒரு தலைமை 7ஆம் அதிகாரத்தில் வர வேணாண்டா, ஏன்னா அவனுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். அவன் டைமிங், அவனுக்கு ஆண்டவர் டைமிங் செட் ஆகலை. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன டைமிங் ஆனாலும் பரவாயில்லன்னு இயேசு போயிட்டார். இன்றைக்கி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? தேவனுடைய வேளையில் அவர் எல்லாம் செஞ்சு முடிப்பார். அவர் எந்த நேரத்தில் சொன்னாலும் நீ செய்ய ஆயத்தமாக இருந்தா அவர் செய்வதற்கு எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமாக இருக்கிறார். அவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆகவே அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த 8:25 பார்த்தோம், பயந்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு. 8:56 பார்த்தோம், அவன் தாயும் தகப்பனும் என்ன செஞ்சாங்க? ஆச்சரியப்பட்டு. இப்போ 9ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். லூக்கா 9:43 அதுல தேவர் ஆல் அமேஸ்ட், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து என்ன செஞ்சாங்களா? பிரமித்தார்கள்.
இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. இந்த இடத்துல அவங்க ஆச்சரியப்பட்டது மீன் பிடிச்சு கொடுத்ததுனால அல்ல, பிசாசு ஓடினதுனால அல்ல, தேவை சந்திக்கப்பட்டதினால் அல்ல. கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். இந்த இடத்தில் அவர்கள் ஆச்சரியப்பட்டது தேவனுடைய மகிமை அவங்க பார்க்கறாங்க. டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட், மறுரூப மலை. இயேசு அவங்களுக்கு முன்னால் என்னவாகிறார்? மறுரூபமாகிறார். 29 வசனம் வாசிப்போம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி, அவருடைய வஸ்திரம் என்ன செஞ்சுச்சு? வெண்மையாகி. 9:18 பின்பு அவர் தமது சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் என்றிருக்கிறது. அப்போ இயேசு சீஷர்களோடு கூட தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலைக்கு போகிறார். அங்கே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற போது இயேசுவினுடைய மகிமை அவங்க பார்க்கறாங்க. 34வது வசனத்துல அந்த மவுண்ட்ல, டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட்ல என்ன நடக்குதுன்னா, இப்படி அவர்கள் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். 35வது வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்களுக்கு செவி கொடுங்கள். இப்ப இதெல்லாம் அவங்க கேட்ட போது எல்லாரும், இப்ப 43 வசனம் வாசிங்க. அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த எல்லா காரியங்களை குறித்து என்ன செய்தார்களா? அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். எத்தனை பேர் இயேசுடைய மகிமையை நினைச்சு ஆச்சரியப்படுறீங்க? என் இயேசு மகிமை நிறைந்தவர். என் இயேசுவிலிருந்து வார்த்தை பெறப்படுகிறது, என் இயேசுவிலிருந்து வல்லமை பெறப்படுகிறது. இந்த லூக்கா சுவிசேஷத்தில் அடிக்கடி இயேசுவில் என்ன பெறப்பட்டது? வல்லமை பெறப்பட்டது. 8:46 5:17 வாசித்து பார்ப்போம். முதல்ல 5:17 குணமாக்கத்தக்கதாக யாருடைய வல்லமை பெறப்பட்டது? தேவனுடைய வல்லமை பெறப்பட்டது. 8:46 பார்க்கிறோம், இயேசுவிலிருந்து என்ன பெறப்பட்டது? வல்லமை பெறப்பட்டது. லூக் 8:46 இயேசு சொல்றாரு, என்னிலிருந்து வல்லமை பெறப்பட்டது, என்னிடத்திலிருந்து என்ன பெறப்பட்டது? வல்லமை பெறப்பட்டது. எத்தனை பேர் இயேசுவின் வல்லமை கண்டு ஆச்சரியப்படுவீங்களா? அவருடைய வார்த்தையின் வல்லமை உங்க வாழ்க்கையில், அவருடைய வார்த்தை எப்படி நிறைவேறுது, அவருடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமைன்னு சொல்லி நீ ஒன்றரை ஆனீனா உன் வாழ்க்கையில் எல்லாமே அதிசயமாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்று காலை கர்த்தர் சொல்லுகிறார், ஆச்சரியப்படுகிற காரியங்களை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆச்சரியப்படுகிற காரியங்களை நான் நடத்தி உனக்கு காண்பிக்கிறேன். ஏற்கனவே ஆச்சரியமான காரியங்களை உன் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறேன். இன்னும் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நான் செய்ய சர்வ வல்ல தேவன். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தும்படி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவரே, ஆச்சரியமான காரியங்களை நீர் செய்கிறீர், அற்புதமான காரியங்களை நீர் செய்கிறீர். அதைத்தான் 5:26 லூக் 5:26 வாசித்தோம். அதிசயமானவைகளை நாங்கள் கண்டோம். We have seen remarkable and marvelous things இருக்குது. கொஞ்சம் சொல்லுங்க, அதிசயமானவைகளை கண்டோம். 3 தடவை சொல்லுங்க சத்தமா, நல்ல கவிதை சொல்லுங்க. அதிசயமானவைகளை கண்டோம் சொல்லுங்க. ஏற்கனவே நிறைய அதிசயங்களை நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் என் குடும்பத்தில் அதிசயங்களை பார்க்க போறேன். இன்னும் எங்க சபையில் அதிசயங்களை பார்க்க போறோம். எல்லாம் ஆண்டோடைய வல்லமை பெற்றுக்கொண்டே இருங்க. ஆண்டவரே, ஆனா யாருடைய டைமிங்ல ஃபிட் ஆகணும்? ரெண்டாவது, ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். படகை உள்ள தள்ளுறதுக்கு முன்னால இயேசு உட்கார்ந்து என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ணினார். Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620 East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.